அதே மாதிரி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுடைய மதீனாவுக்கு போன பிறகு ரொம்ப கஷ்டம். ஆரம்ப காலத்துல எல்லாம் ரொம்ப சஹாபாக்கள் ரொம்ப கஷ்டப்பட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தங்க வைக்க கூட இடம் இல்லாம ஒரு மதீனாவுல இருந்து வந்தவரையும் ஒரு மக்காவை சேர்ந்தவரையும் ஜாயிண்ட் பண்ணி நீங்க ரெண்டு பேரும் சகோதரர்கள் சொல்ற அளவுக்கு தான் அந்த அகதிகள் பிரச்சனையை அவங்க சமாளித்தார்கள். அப்படி இருந்து நிறைய பேருக்கு வீடு கிடைக்கல. அவங்களை எல்லாம் பள்ளிவாசல்லே தங்க வைத்துக் கொண்டார்கள். திண்ணை சுஃபான்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த பள்ளிவாசல்ல திண்ணை இருக்கும். அந்த திண்ணையில கொஞ்சம் பேர் என்ன செய்வாங்க, அதான் அவங்க பள்ளிவாசல், அதுதான் அவங்க குடியிருக்கிற வீடும் அதுதான். 70க்கு மேற்பட்ட தோழர்கள் நினைஞ்சாங்க இடம் கிடைக்காம பள்ளிவாசலை வீடாக ஆக்கி கொண்டு அங்கே படுத்து அங்கே தூங்கி கொண்டெல்லாம் இருந்தார்கள். இது ஒரு காலகட்டம். இது துவக்கத்தில் 2-3 ஆண்டுகள் இந்த மாதிரி கஷ்டப்பட்டார்கள். பிறகு என்ன ஆகுது, சாம்ராஜ்யம் அப்படி விரிவடைகிறது, பெருசாகிறது, எல்லா பக்கம் இருந்தும் ஜக்காத்து ஜிஸியா அது இதுன்னு பயங்கரமா வசூலாய் வருகிறது. அப்ப அபூ உபைதத்துல் ஜர்ராஹ் அவர்களை, அந்த சொர்க்கவாசிகள் நற்செய்தி சொல்லப்பட்டது 10 பேர்ல உள்ள இவர் ஒரு ஆள். அப்ப அபூ உபைதத்துல் ஜர்ராஹ்ங்கிற அந்த சஹாபி என்ன செய்யறாரு, பஹ்ரைன்ல இருந்து நிறைய கலெக்ஷன் பண்ணி கொண்டு வர்றாரு. காலையில பள்ளிவாசல் நிறைஞ்சு வழியுது, ஃபுல்லா மக்கள்லாம் வந்துட்டாங்க. எதுக்கு வந்துட்டாங்க, அபூ உபைதா பொருளோடு வந்திருக்கிறாரு. ரசூலுல்லாஹ்வுடைய வழக்கம் என்னன்னா, வந்தா வச்சுக்கிற மாட்டாங்க, கொடுத்துருவாங்க, நமக்கு கிடைக்கும், பள்ளிவாசலுக்கு போனா என்ன செய்யும் கிடைக்கும்னு சொல்லி எல்லாம் என்ன செஞ்சிட்டாங்க, பயங்கரமா கூட்டிட்டாங்க பள்ளிவாசல்ல. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கேக்குறாங்க, மக்களை பார்த்து கேக்குறாங்க, இந்த அபூ உபைதா காசு பணத்தோடு வந்திருக்கிறாரு, அதுக்கு தானே எல்லாரும் வந்திருக்கிறீங்க அப்படின்னு அவங்கள்ட்ட நேரடியா கேக்குறாங்க. ஆமா அதுக்கு தான் வந்திருக்கிறோம் அப்படின்னு ரசூலுல்லாஹ் அவங்க சொல்றாங்க. அப்ப ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, வல்லாஹி லல் ஃபக்ர அக்ஸா அலைக்கும், நான் அல்லாஹ் மேல ஆணையிட்டு சொல்கிறேன், இனிமே வறுமையை பத்தி நாங்க உங்க விஷயத்துல பயப்பட மாட்டேன், முடிஞ்ச விஷயம், இனிமே ஏறு முகம் தான். அதனால அரபிகள் அப்படி இருக்கிறாங்க. அன்னைக்கு சொன்னதுக்கு பிறகு பார்த்தா அவங்களுக்கு வறுமையே வரலையே. அரபுகளை பார்த்தீங்கன்னு சொன்னா அவன் ஒவ்வொருத்தரும் 25 கார் வச்சு 30 கார் வச்சுட்டு இருக்கான். ஒரு இருக்கிற குடும்பத்தில் 3 பேர், அவன் சட்ட கலர் தகுந்த மாதிரி கார் எடுத்துட்டு போறாங்க. எந்த அளவுக்கு ஆயிடுச்சுன்னா, அவன் போட்டுக்கிற சட்டை, பொம்பளை போட்டுக்கிற சேலைக்கு தகுந்த மாதிரி என்ன செய்யறது, கலர் காரு, சிவப்பு சேலை போட்டுருக்கனால சிவப்பு காரு, பச்சை சேலை கட்டினா அந்த மாதிரி சின்ன சின்ன ஜாமான்களை பார்ப்பாங்க அந்த காலத்துல. இப்ப காரையே அப்படி மேட்ச் ஆகிற அளவுக்கு நல்லா பறக்க செஞ்சிருக்காங்க காசு பணத்தை. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வல்லாஹி லல் ஃபக்ர அக்ஸா அலைக்கும், உங்க விஷயத்துல வறுமை வந்துருமோ என்று நான் பயப்படவே இல்லை. என்ன பயப்படுகிறேன், வலாக்கின்னி அக்ஸா அலைக்கும், நான் ரொம்ப உங்க விஷயத்துல பயப்படுவது என்னன்னு கேட்டா, அன் துபுஸத் அலைக்கும் துன்யா, இந்த துன்யா உங்களுக்கு தாராளமாக அப்படி விரிக்கப்பட்டு விசாலமாக்கப்பட்டு அள்ளித்தரப்பட்டு விடுமோ என்றுதான் நான் பயப்படுகிறேன். இனிமே சாப்பாட்டு கஷ்டப்படுவீங்க, ஒரு பேரிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு ஒரு நாளை ஓட்டுவீங்கிற கதையெல்லாம் இனி கிடையாது. இனி ஏறுமுகம் தான். அது பாட்டு கஜானாவில் குவிய ஆரம்பிச்சிருச்சு. தாறுமாறா பொருளாதாரம் என்ன செய்யுது, கஜானாவில் சேர்ந்துகிட்டே இருக்கிறது. இப்ப நான் பயப்படுறேன் என்னன்னு கேட்டா, அதிகமான காசு பணம் நாசமா போயிருவீங்களோன்னு தான் எனக்கு பயம். வறுமையா நீங்க நாசமா போயிரு எனக்கு பயமே கிடையாது, இனிமே நல்லா தான் இருப்பீங்கன்னு சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எச்சரிக்கிறாங்க. இது புகாரியில 3158வது ஹதீஸ், 4015வது ஹதீஸ், 6425வது ஹதீஸ் புகாரில நீங்க பார்க்கலாம். அப்ப இதெல்லாம் என்ன காட்டுகிறது, பொருளாதாரத்தை லிமிட்டுக்கு மேல தாறுமாறா வந்தால் நாசம் நிச்சயம்.